நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பொண்ணு நீ எங்க போனாலும் பிரச்சனை தானா? உன் மனசுல என்ன வைஜெயந்தியா பேசுனா? ஏய், நான் ஒன்னும் சண்டைக்காரி அல்ல. யூ நோ ஐ அம் வைஷாலி. தெரியும், பேசிக்கா மலையாளி, பிரச்சனை கொலையாளி அதானே? எஸ். நானா யார்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன். வீணா என்கிட்ட சண்டைக்கு வந்தா சும்மா விட மாட்டேன். கேரளால இருந்து சண்டை போட தான் வந்தியா? சீச்சி, உன்னை லவ் பண்ண வந்திருக்கேன். நீ லவ் பண்ற பையனா? என்ன ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பியா? ஏய், நான் வீட்ல சொல்லிட்டு வர வேண்டாமா? சரி, சீக்கிரம் சொல்லிட்டு வர வேண்டியதானே? என்னன்னு எனக்காக பார்க்ல ஒரு அம்மாஞ்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் அவனை லவ் பண்ணிட்டு வந்துடுறேன்னா எவ்வளோ போய் சொல்லிட்டு வர வேண்டியது இருக்கு தெரியுமா? அதுக்கு பேசாம நான் ஒரு பையன் லவ் பண்றேன், அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிட வேண்டியதானே? ஸ்ட்ரைட்டாவும் சொல்ல முடியாது, ஷார்ட் கட்டாவும் சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா நீ தமிழ் பையன். ஏன் மலையாளி இல்ல நான் லவ் பண்ண மாட்டீங்களோ? பண்ணுவோம். மலையாளிங்க மலையாளிங்கள நம்ம லவ் வச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனையை மூட்டி விட்டுருவோம் போல இருக்கே. ஆமா, இதுக்கு என்னதான் முடிவு? ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரு? பிரியா சேச்சி. முதல்ல அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஷாக் ஆக வைக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உனக்கு சீரியஸ்னஸே தெரியல. யார் சொன்னா? நான் சீரியஸானு கேட்கவா? ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அது? மூணு மாசம் சம்பளத்தை சேர்த்து வச்சு உனக்காக நான் இதை வாங்கினேன். பிடிச்சிருக்கா? ஏன், என்னாச்சு? என் மனசுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துருந்தா அப்போ சந்தோஷமா இருந்திருக்கும். சரிவா, உன் மனசு பிடிச்ச மாடலாக வாங்கிக்கலாம். நான் பிரேஸ்லெட்டை சொல்லலை. வேற? எனக்கு இழந்த வடை வேணும். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ணை எவனாவது லவ் பண்ணுவானா? கோல்டில் பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தா இழந்த வடை வேணும்னு கேட்குறாளே. இவளுக்கு இழந்த வடை வாங்கி கொடுக்கறதுக்காக போரூர், குன்றத்தூர், அவுட் ஆஃப் சிட்டி எல்லாம் அலைஞ்சு என் கார்ட்டை தேஞ்சதான் மிச்சம். ரொம்ப கோச்சிக்காத, அப்புறம் இப்பவே உன் லவ் பிரேக்கப் பண்ணிடுவேன். இது வேற எனக்கு திக்கு திக்குங்குது. உண்மையாவே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போறோம் தானே? ஹேய், யார் சொன்னா? நான் அப்படியே சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இழந்த வடை வாங்கி தின்னுட்டு அப்பப்போ உன் சம்பளத்தை ஆட்டிய போட்டுட்டு விளையாடாத வைஷு. பின்ன நான் உன்னை லவ் பண்றது டைம் பாஸுக்குலாம் இல்லை. பொதுவா எனக்கு ஆம்பளைங்க மேல நம்பிக்கை இல்லை. அதையும் மீறி என் மனசுல இடம் பிடிச்சது நீதான். உன் மேல முழுசா நம்பிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன். வந்துச்சா இல்லையா? பரவாயில்ல, நல்ல பையனா தான் இருக்க. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணுது. தேங்க்ஸ். அப்போ வீட்டில் சொல்லிட வேண்டியதானே? இருப்பா, அவசரப்படாத. இப்போதைக்கு என்னோட சேச்சி மனசு வைக்கணும். அவ சொன்னா மட்டும்தான் இது நடக்கும். உனக்கு ஒரு சேச்சி மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணனா? சொல்லவே இல்லை. அண்ணன் மாதிரி. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி, போலாமா? ஆமாம்மா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். லவ் பண்ற மூஞ்சிய பாரு. அப்படியே ஒரு லாங் டிரைவ் போலாமா? இதுக்கு இழந்த விட வேணும்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேடிஸ் சொல்ற சாரி மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை.
லேட் ஆயிடுச்சுன்னு இங்க வந்து சொல்றதுக்கு பதிலா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம். என்ன வர சொன்னது நீங்க, நான் கரெக்டா வந்துட்டேன். நீங்க இப்பதான் வரீங்க. இல்ல வர வழியில ரொம்ப டிராஃபிக், அதான். டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காத விஷயம். லீவ் இட், கெட் டு தி பாயிண்ட். பூஜா பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அதை பேசுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் இல்லை. இன்னும் 10 நிமிஷம் தான் நான் இங்க இருப்பேன். எனக்கு 5 நிமிஷம் போதும். சார் ஆர்டர் ப்ளீஸ். ஒரு மேங்கோ ஜூஸ் வித்தவுட் சுகர். மேடம். எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க. ஓகே மேடம். பூஜா பத்தி எது பேசுறதா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட தான் பேசணும். அவங்க கிட்ட பேச முடிஞ்சிருந்தா நான் நிச்சயமா பேசியிருப்பேன். பூஜா மேல உங்க அம்மாவுக்கு ஒரு பாட்டியா நிறைய அன்பு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே பூஜாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கே அவ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு தெரியல, எனக்கே தெரியாம அவ மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன், அக்கறை காட்டுறேன். ஃப்ளாட்ல இருக்கிறவங்க காட்டுற பாசம், அவங்க தாத்தா பாட்டி காட்டுற அக்கறை, இது மட்டும் அவளுக்கு பத்தாது. பூஜாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான அன்பு தேவைப்படுது. ஐ மீன், அவளோட அப்பா நீங்க. அவளுக்கு அப்பாவா நீங்க தேவைப்படுறீங்க. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு அப்பா அம்மா 2 பேருமே தேவைப்படுறாங்க. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இதெல்லாம் யார் சொன்னது? யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பூஜா வந்து சொல்லுவாளா? அப்பா நீங்க என் மேல அன்பா இருங்க, மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கேர் எடுத்துக்கங்கன்னு இப்படி எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாளா? She is a young bird. பூஜாவோட தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்பெல்லாம் அவ உங்ககிட்ட மட்டும் சொன்னாளா? எங்க அப்பா என் மேல அன்பு காட்டல, கேர் எடுத்துக்கல அப்படின்னு. நீங்க விதண்டாவாதம் பண்றீங்க. அவ கண்ணை பாருங்க, அதுல ஒரு ஏக்கம் தெரியல, வலி தெரியல. அது பேரண்ட்ஸ் இல்லங்கிற வலி. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் சொல்றதெல்லாம் உண்மை, எதையும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. She is such a lovely kid. நீங்க இதுவரைக்கும் அவளோட இல்ல, ஆனா இப்ப இருக்கீங்க. அது கூட பேருக்கு தான் இருக்கீங்க. ஆஃபீஸ் பிசினஸ் அது இதுன்னு எப்பவுமே பிஸியா இருக்கீங்க. உங்களால அவளுக்கு நேரம், ஐ மீன் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் நிறுத்துங்க. பூஜா என் பொண்ணு, அவளுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லிக் கொடுக்கிற அவசியம் கிடையாது. ஏதோ அவளுக்கு பல்லு வலின்னு உங்ககிட்ட வந்தோம். நீங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க ஏதோ சொல்ல போறீங்கன்னு கேட்க வந்தா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கே லெக்சர் பண்ண வந்துட்டீங்க. நான் ஒரு ஃபூலிஷ் முட்டாள், எனக்கு எதுவுமே தெரியல, தயவு செய்து அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்டா மட்டும் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த அட்வைஸ் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், என் ஃபேமிலி விஷயத்துல நான் எப்பவும் மற்றவங்களோட உதவியை கேட்க மாட்டேன். அதை எப்படி டீல் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல நான் வந்து வேணாங்க. அவ ஏன் குழந்தை, அங்க இருக்கிறது ஏன் குடும்பம், அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். പറയൂലോ. ചേച്ചി ലെഫ്റ്റ് 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 ലെഫ്റ്റ്. എന്താ ചേച്ചി എന്താ പറയുന്നത്? ഇവിടെ നിർത്ത് നിർത്ത് നിർത്ത്. അയ്യോ ഒന്നും ഇല്ലടി. നില്ലുங்க നില്லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். ചേച്ചി നീ എവിടെയാ ഉള്ളത്? நான் பிரியாவுக்கு டிஃபன் எடுத்து ஆட்டோல வந்துட்டு இருந்தேன், அதான் சரியா பேச முடியல. சரி சரி, என்ன இப்ப சொல்லு. நீ ஆட்டோல எடுத்துட்டு போய் கொடுத்து அவ சாப்பிட்டு. சேச்சி
நீ போறப்போ கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டினாலும் பாவம் அவ பசியோட காத்துட்டு இருப்பாள்ல. பேசாம அவளை அங்கேயே பக்ஷணம் கடிக்க சொல்லு. ஐயோ அனு, நான் டிஃபன் கொடுக்க மட்டும் வரல. ஆ, முக்கியமான வேறொரு வேலையாவும் வந்திருக்கேன். பிரியாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்க மீட் பண்றாங்கன்னு செய்தி வந்தது. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வெயிட் 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 வெயிட், நான் பார்த்துட்டேன். இங்க கிளினிக் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சிச்சி சிச்சி, இரு இரு, அது வேற ஏதாவது மீட்டிங்கா இருக்க போகுது. அவசரப்படாத சிச்சி, முதல்ல அந்த பையன் ஆறுன்னு பாரு. ஐயோ, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி தெரியுது. சண்டையோ? இல்ல, சண்டைனா அந்த மாதிரி சண்டை இல்ல, ஆர்கியூமெண்ட். അതിന് എന്തോ ഒന്നും പറയില്ലേ? ലവ്വില് വര ചെല്ല சண்டை. ஊடல் ஊடல், அந்த ஊடல் தான். அவங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அதான் என்ன சண்டைன்னு சரியா தெரியல. இரு இரு இரு, நானு ஹேய், அந்த பையன் இன்டர்நெட்ல பார்த்தோமே, அந்த பையன மாதிரியே தோணுது. இரு இரு இரு, உள்ள போய் நான் சரியா பாக்குறேன். வெயிட் வெயிட் வெயிட். சிச்சி சிச்சி, அப்படி எல்லாம் வேண்டாம், அப்படி எல்லாம் போகாத. சார் வேற ஏதாவது? பில். ஏய் அனு, அவனேதான் செக்கன் തന്നെ. ആര്? അർജുനോ? അയ്യോ, അർജുൻ തന്നെ. சார் நான் சாப்பிட்டது. நான் கொடுக்குறேன். எனக்கு யாரும் பே பண்ண வேணாம். நான் இங்க வந்தது உங்க கூட உட்காந்து சாப்பிடுறதுக்கு இல்ல, பூஜாவை பத்தி பேசுறதுக்கு. நீங்க கணக்கில் எந்த அளவுக்கு கரெக்டா இருப்பீங்களோ நானும் அந்த அளவுக்கு கரெக்டா இருப்பேன். பூஜா உங்க பிரேஸ்லெட்டை அறுத்துட்டான். அதுக்கு பதிலா அதை வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம். ஏய் அனு, அந்த டேபிள் மேல ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. பிரியாவுக்கு ஏதோ செக்கன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ചേച്ചി, നീ முதல்ல அகத்துந்து கிளம்பி வா. உங்களுக்காக நான் கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எனக்கு மட்டும் வேலை இல்லையான்னு உங்ககிட்ட வெட்டியா பேசுறதுக்கு நானும் இங்க வரல. அது உங்க சாய்ஸ். வந்துட்டாங்க. ആ ചെക്കൻ പുറത്തു പോയി. ഏയ് അനു, പ്രിയ മോളും പുറത്തു പോയി. ഞാൻ പോട്ടെ. சீக்கிரம், அது பின்னாடி போங்க. அண்ணா, தோ அந்த வெர்ணக்கார ஃபாலோ பண்ணிட்டே போங்க. சீக்கிரம் அண்ணா, ஃபாலோ பண்ணுங்க. ஏய் அனு, பிரியா கிளம்பிட்டாடி, நானும் கிளம்பிட்டேன். எங்க போறே சேச்சி? அதான் அந்த அர்ஜுன்கார ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஹேய், கொஞ்சம் இரு. உன் பிரேஸ்லெட் தான் உடைஞ்சு போச்சுல்ல? ஆமா. அப்புறம் இது என்ன? இன்னொரு பிரேஸ்லெட் உடைஞ்சா புதுசா வாங்க கூடாதா? உடஞ்ச உடனே புதுசா வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நீ அது மேல சென்டிமெண்டா ஏதோ ஃபீல் பண்ணிருக்கணும். ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலும் இல்ல. அதை ஏன் நீ இவ்வளவு கேவலமா சொல்ற? ஏன்னா இது வந்த விதம் அப்படி. ஓ, அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ நடந்திருக்கு. சொல்லு 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 சொல்லு.
நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்த ஆசாமி செம்ம போரிங்கான ஆளு. ஓ, போரிங்கான ஆள்கிட்ட இருந்து இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்டா? அப்போ நம்ம அந்த மானிட பதற ஒரு ரசனையான ஆளையே மாத்தக்கூடாது. ஆமா, நமக்கு வேற வேலை இல்லை பாரு. ரசனை இருக்கோ இல்லையோ, மட்டமான டேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஒட்டியான கிடைச்சா எப்படி இருக்கும்? அடி வாங்க போற. ஏய், இது என்ன உன் கையில புதுசா ஒரு பிரேஸ்லெட்? கம்மி ஒண்ணு இல்லையே. ஒன்னும் இல்லைன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீ சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் டயலாக் எனக்கு ரிப்பீட்டா? உனக்கு எப்படி பிரேஸ்லெட் வந்துச்சு? அதை விடு சேச்சி. அதை எப்படி விட முடியும்? என்கிட்ட காமி. நாம வேற ஏதாவது பேசுவோமே. இப்ப நீ காமிக்க போறியா இல்லையா? காமி. ஏய், ரெண்டு பிரேஸ்லெட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கு? மனுஷங்களே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. பிரேஸ்லெட் தானே, இருக்காதா? இந்த கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது சொல்லு. இப்ப இந்த பிரேஸ்லெட் உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லு. சேச்சி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், சொல்லாம இங்க இருந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. யார் இந்த சஸ்பென்ஸ் பார்ட்டி? சொல்லு. ஃப்ரெண்டு சேச்சி. ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா? சேச்சி. அப்பா பாய் ஃப்ரெண்டு தான். இப்ப நான் ஆமான்னு சொன்னேனா? ஆமான்னு வேற தனியா சொல்லணுமா? அதான் நீ வெக்கப்படுற லட்சணத்தை பார்த்தாலே தெரியுதே. போ சேச்சி. என்ன, பாய் ஃப்ரெண்டு தானே? பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, ஒரு மாதிரியா இருக்கு. ஹை ஸ்கூல் வரைக்கும் அந்த வார்த்தை ஓகே, ஆனா இப்ப சொன்னா வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா? போ சேச்சி. எஸ் சார். ஓகே ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க அர்ஜுன் சீட் எங்க இருக்கு? என்னம்மா அப்படி பாக்குற? அர்ஜுன் தெரியுமா? அர்ஜுன் அவர் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்க இத்தனை பேரு ஜோலி செய்யணுண்டല്ലോ. அவர் எங்க இருக்காருன்னு சரிக்கா கண்டுபிடிக்க முடியல. நீங்க சார் யா சொல்றீங்க? ஓ, அவர் உங்களுக்கு சாரா? ஆமா சார். யா, I will come to your cabin immediately. ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சரி, ஓகே. സാറേ, നിങ്ങള് മലയാളിയാ? അതെ. നമസ്കാരം. നമസ്കാരം. സുഖം തന്നെയല്ലേ? ആ, സുഖം തന്നെ. ഞാന് പാലക്കാട്ടുന്നാ. ആ, ഞാൻ ഒറ്റപ്പാലം. നിങ്ങളുടെ പേര്? മാധവൻ നായർ. നിങ്ങൾ മിസ്റ്റർ നായർ, ഞാൻ മിസ്സസ് നായർ. ബ്രദർ സിസ്റ്റർ. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ഒരു സാലറി ഇൻഫർമേഷൻ വേണം. யாரோடது? അർജുനന്റെ. അവരുടെ പേ സ്ലിപ്പ് മാത്രം കണ്ടാ മതി. ஏன் அவர்கிட்ட போய் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? அது எങ്ങനെ ചേട്ടാ? ഒരു മാമിയാര് മരുമകൻകിட்ட പോയി നിങ്ങൾ എത്ര ശമ്പളം വാങ്ങുന്നു அப்படி കേൾക്കാൻ പറ്റുമോ? അതെന്തിനാ ചോദിക്കുന്നതെന്ന് അറിയോ? അർജുനെ നിങ്ങൾ എല്ലാവരും സാറേ സാറേ എന്ന് വിളിക്കുന്നുണ്ടല്ലോ. അവര് എന്ത് ജോലി ചെയ്യുന്നു, എത്രയാ ശമ്പളം മേടിക്കുന്നത്, ഇതൊക്കെ മനസ്സിലായാലല്ലേ அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அப்படி கிராண்டா கல்யாணம் நடத்தணுமா இல்லையா? அதுக்கு வேண்டியா? ஓகே இருக்கு, நான் போய் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரேன். ஓகே 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 சேட்டா. மே கம் இன் சார்? கம் இன். சார் சொல்லுங்க. வெளியில ஒரு அம்மா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. என்ன மிஸ்டர் மாதவன், இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? சார், அது அவங்க வந்திருக்கிறதே உங்களோட பேஸ்லிப் பார்க்கறதுக்கு தான். வாட்? ஏன் பேஸ்லிப் அவங்க எதுக்கு பார்க்கணும்? சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அம்மா சொல்றாங்க உங்களுக்கும் அவங்க டாக்டருக்கும் ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? எனக்கு கல்யாணமா? நான் சொல்லல சார், அந்த அம்மா. Who is she? Show me to her.
உங்கள் விஜய். ஏய் அனு, இது ഞാനാ. காரை ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ எங்க ചേച്ചി போயிட்ட? ഹേയ്, ഞാനിപ്പോ അർജുനന്റെ ഓഫീസിലാ. ചേച്ചി அங்க எதுக்கு போன? எல்லா காரணமா தான் வந்திருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் നമ്മള மாதிரி മലയാളിയാ. இது அதிர்ஷ்டம் நல்லே പറയൂ. அவன் மலையாளியா இருக்கிறதுல உனக்கு என்ன அதிர்ஷ்டம்? அதே அவங்கிட்ட நான் மலையாளத்துல பேசினேன். அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அர்ஜுன்டே பே ஸ்லிப்ப கேட்டிருக்கேன். அவனும் உள்ள போயிருக்கான் கொண்டு வரதுக்கு. சேச்சி பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நீ அங்க இருந்து கிளம்பு. ஹே இருடி, பே ஸ்லிப்ப வாங்கிட்டு கிளம்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. ஏன்டி இப்படி பேடிக்கிற? அவன் தான் எடுத்துட்டு வர போயிருக்கானே, வாங்கிட்டு வந்துடுறேன். சேச்சி அவன் அதை எடுத்துட்டு வர போயிருக்கானா இல்ல அர்ஜுன கூட்டிட்டு வர போயிருக்கானா? யார் இந்த அம்மா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியலையா? தெரியலையே. இந்த அம்மா என்ன எதுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க? பேசலி பேர கேக்குறாங்க. அர்ஜுன் அவன் கூட்டிட்டு வரலன்னு கூட வெச்சுக்க. ஒருவேளை யதார்த்தமா அர்ஜுன் அந்த பக்கம் வந்து உன்னை பாத்துட்டா என்ன ஆகும்? அப்ப நீ என்ன சேச்சி பண்ணுவ? எல்லாம் கூடி வர நேரத்துல நீ ஏதாவது பண்ணி கெடுத்துறாதே சேச்சி. நான் சொல்றத கேளு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஆமா, இப்படி ஒரு ஆபத்து இருக்குல்ல. சரி, உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். ஓகே, வைக்கட்டே. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு என்ன பத்தியே விசாரிப்பா. பிளடி சீட்.